பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் பிரசங்கின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 7வது அதிகாரத்திலே ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசியின் பிறந்த நாளை விட அவனுடைய மரண நாள் அது கர்த்தரை சந்திக்கிறது நாள், தேவனோடு வாழ்கின்ற நல்ல வாழ்வின் ஒரு ஆரம்பம். ஆம், மரண நாள் தேவனை சந்திக்கிறதான ஒரு நாள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான ஒரு நாள், நித்திய ராஜ்யத்திலே நித்திய கிருபையோடு நித்திய ஜீவனோடு அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறதான நல்ல ஒளியனை எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் அநேகத்துக்கு அதிகாரியாக்கிய தேவன் இது சமயமே உண்டாவதாக. ஆம், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், ஞானவனின் கடிந்து கொள்ளினால் உண்டாகும் நன்மை செய்யும் துக்கமுத்துக்கும் மூடரின் சிறுப்புத்தலினால் உண்டாகும் நகைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சாலமோன் இங்கே குறிப்பிட்டு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். கடிந்து கொள்ளப்படும்போது துக்கமாய் தோன்றினாலும் மனமாற்றத்தை கொண்டு வந்து வாழ்க்கையிலே அநேக நன்மையான காரியங்களை கொண்டு வந்துவிடும். அதே வேளையிலே இந்த நகைப்பு, அந்த மூடருடைய நகைப்பு அது துக்கத்துக்கு நேராய் நடத்திவிடும். தேவனுடைய செயலை கவனித்து பார் என்று ஞானி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மிஞ்சின நீதியமானாய் இருக்கக்கூடாது, அதிக ஞானியமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை இங்கு வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 8வது அதிகாரத்திலே ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை ஒரு கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் கீழ்ப்படி, அவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று எச்சரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஞானி சொல்கிறார். அது மகிமை உண்டாவதாக. ஆம், ராஜாவின் கட்டளை அது மிக முக்கியமானது. ஆண்டவராகிய தேவனே ராஜாவாய் இருந்து அநேக கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். வேத வசனத்திலே நமக்கு அநேக கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே எல்லா காரியங்களுக்கும் எப்படி நியாயம் உண்டு என்று சொல்லி வேதவசனம் இந்த வசனங்களிலே நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து பூமியில் நடக்கிறதான வேறு மாயான காரியம் உண்டு என்று சொல்லி துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களுக்கு கிரியை வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இது மாயை என்றேன் என்று சொல்லப்படி காட்டும். துன்மார்களுக்கு நடக்கிறது போல வியாதிகள் வருகிறது, பல காரியங்கள் நமக்கு சம்பவிக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே கர்த்தர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அந்த துன்மார்க்குடைய முடிவு அது பரிதாபமாக இருக்கும், அது நரகத்துக்கு நேராய் சென்று விடும்.
நித்திய ஆக்கினைக்கு நேராய் சென்றுவிடும். எனவே ஆச்சரியப்போடு இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரை வசனத்தின்படி நடப்பது அது அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமி செயல் மழை வேலையை பார்க்கும் மனதை செலுத்தினேன், அது சஞ்சலம் என்று சொல்லுகிறது. 1 அதிகாரத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று சொல்லி வேண்டுமாய் இந்த காரியங்களை எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே என்று சொல்லி ஞானி கண்டு கொண்டார். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது அந்த விசேஷ தீங்கு என்று சொல்லி ஞானி கண்டு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் தேவன் தம் சித்தப்படி நடத்துகிற தேவன். யோபனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வந்ததை நாம் யோபின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. சத்துருவானவன் போய் அந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். மூடத்தனத்தை பார்க்கலும் ஞானம் சிறந்தது என்று சொல்லி ஞானத்தை முக்கியப்படுத்தி அங்கே சொல்கிறார். அங்கே பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்றேன் என்று சொல்லி, யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஆண்டவர் தருகிறான இந்த ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக ஞானம் வேறு, ஆண்டவர் தருகிறதான தெய்வீக ஞானம் வேறு. தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். உன்னதான தேவன் தாமே இந்த ஞானத்தின் ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமீன்.